நம்ம இன்னைக்கு ரோட்டு கடைகளில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருடைய ஃபேவரட்டான சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ படி ஆஸ் இட் இஸ் அப்படியே பண்ணுங்கள். டேஸ்ட் மாறாமல் நீங்களும் வீட்லேயே மோமோஸ் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மேல் மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பெர்ஃபெக்டாக கடை டேஸ்ட்டில் வரணுன்னா கண்டிப்பாக மைதா மாவில் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம இதுக்கான சட்னி, அதுக்கப்புறம் ஸ்டஃபிங், இது 2 தயார் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 5 பழுத்த தக்காளியை மேலே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழ்ப்பகுதியை கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துருங்க. கூடவே 10-12 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும் போது நல்ல கலர் கிடைக்கும். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே மிளகாய் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின பூண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடைகளில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்துருங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான மோமோஸ் சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடையில் முடிஞ்சளவு பொடியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்து செய்வாங்க. நான் கொஞ்சம் சுவைக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் சிக்கனோடு சேர்த்து நல்லா மிங்கிள் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் தயாராக இருக்குது. இன்னொரு பக்கம் மேல் மாவும் நல்லா ஊறிட்டு செட் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை மறுபடிக்கும் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பூரிக்கெலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி.
இப்போ பாருங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்தாச்சு. இப்போ ஒரு பூரி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. அதில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா திரட்டிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மெல்லிசாக திரட்டிடுங்க. அப்போ தான் மோமோஸ் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். மொத்தமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி வரமாவு தூவி தூவி எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக திரட்டிடுங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக திரட்டினதுக்கப்புறமா இதை ஒரே ஷேப்பில் வரதுக்காகவும் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வரதுக்காகவும் இது போல் ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு எல்லா மோமோஸும் ஒரே ஷேப்பில் இருக்கும், ஒரே சைஸில் இருக்கும். இந்த மீத இருக்க மாவு இருக்குல்ல, அதை வேஸ்ட் பண்ண வேணாம். மறுபடிக்கும் உருட்டிட்டு திரட்டிட்டு நம்ம மோமோஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குது. இவ்வளோ மெல்லிசாக இருந்தால் தான் மோமோஸ் சாப்பிட்றதுக்கு அப்படியே கடைகளில் சாப்பிட்டது போல் ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இது உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம மோதக் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இது போல் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். மடித்து விட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டு ஒன்றா குமிச்சிருங்க. இது போல் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரு போட்லி மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃபைனலாக இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு உருட்டிடுங்க. அவ்வளோதான், மோமோஸ் வேக வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இன்னொரு மோமோஸ் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சேலையெல்லாம் மடிப்போம்ல, அந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பாக எடுத்து இது போல் பிடிச்சிட்டே வரணும். கடைசி வரைக்கும் அந்த மடிப்பு பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான், ஃபைனலாக இந்த மாதிரி குமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துக்கோங்க. இது ஒரு விதமான மோமோஸ். இதே போல் மீதி இருக்க எல்லா மோமோஸும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீமர் அப்படி இல்லைனா இட்லி பிளேட் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் ரெண்டுத்துலேயுமே வேக வச்சு காமிச்சிருக்கேன். ஸ்டீமரில் கீழே தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸை உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு வைக்கணும், ஏன்னா மோமோஸ் வேகும்போது கொஞ்சம் பெருசாகும். இது முழுமையாக குக் ஆகிறதுக்கு 25 நிமிஷம் பிடிக்கும். ஏன்னா நம்ம கறியை அப்படியே பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் சிக்கனும் வேகணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் சிக்கனை வேக வச்சுட்டு அரைச்சிட்டு கூட ஸ்டஃபிங் தயார் பண்ணலாம், அது ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி நம்ம வெஜ் மோமோஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த ரெசிபி நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எல்லா மோமோஸும் உள்ளே வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு நான் சொன்னது போல் ஹை ஃப்ளேமில் வச்சு 25 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இதே மாதிரி இட்லி பிளேட்லேயும் நம்ம வேக வைக்கலாம். நார்மலாக இட்லி அவிப்போம்ல, அதே மாதிரி இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோமோஸை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 25 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு பேட்சாக நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மோமோஸையும் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 25 நிமிஷம் ஆகியிருக்கு. மோமோஸ் நல்லா கமன்னு சுட சூப்பராக தயாராக இருக்குது. இதை நம்ம சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். உள்ளே அந்த சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டு வெளியில் மாவும் நல்லா வெந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்டியான மோமோஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக அந்த சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது தான் அதோடைய ரியல் டேஸ்ட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மோமோஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் மோமோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.